கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவில் மகரவிளக்கு மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளாக ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பக்தர்களின் கூட்டம் அதிகளவாக காணப்படும் நிலையில் முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதாமிடம் கேட்கலாம். சதாம், விரிவான விவரங்கள். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் சபரிமலையில் இரண்டாவது நாளாக சபரிமலையில் பக்தர்களின் கூட்டமானது அலைமோதி வருகிறது. அதே போல டிசம்பர் 3ஆம் தேதி வரை முன்பதிவுகளானது முழுவதுமாக நிரம்பியுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. இன்று அதிகாலை நடை திறந்த முதலே மக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான மகரவிளக்கு மண்டல பூஜைக்காக சபரிமலை நடையானது நேற்றைய தினம் மாலை 5 மணி அளவில் திறக்கப்பட்டது. நேற்றைய தினம் மேல் சாந்தி நடையை திறந்து வைத்தார். பின்னர் 18 அடிகள் வழியாக ஆழ்கிட்டத்தில் நிறுத்தி வைத்த பின்னர் இருமுடி கட்டுடன் பக்தர்கள் சாமி சரணத்துடன் கோஷத்துடன் 18ஆம் படியில் ஏறி ஐயப்பரை கண்டு மனமிருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இரண்டாவது நாளாக இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்டகத்தில் இன்று காத்திருந்து இருமுடி கட்டி 18ஆம் படி ஏறி சபரிமலை ஐயப்பரை கண்டு மனமிருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதே போல கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. இரண்டாவது நாளாக இன்று புதிதாக பிறப்பித்துள்ள மேல்சாந்தி இந்த அதிகாலை 3 மணி நேரம் நடையை திறந்து வைத்தால் இன்று முதல் வழக்கம் போல ஐயப்பருக்கு சிறப்பு பூஜைகள் அதே போல சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற உள்ளது. இன்று மதியம் 1 மணிக்கு நடை சாத்தப்படும். அதே போல மீண்டும் 3 மணி அளவில் நடை திறக்கப்படும். நேற்றைய நிலவரப்படி பக்தர்களின் எண்ணிக்கை 55,523 பேர் வருகை புரிந்துள்ளனர். அதே போல டிசம்பர் 3ஆம் தேதி வரை இந்த முன்பதிவுகளானது முழுவதுமாக நிரம்பியுள்ளதாகவும் பக்தர்கள் வருகைக்காக ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தது. இருந்தாலும் போலீசாரின் பற்றாக்குறை இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏதேனும் மருத்துவ உதவிகள் பக்தர்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் அதற்கான மருத்துவர்களும் கம்பை, சபரிமலை, நிலக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இதற்கான பிரத்யேக மக்கள் குழுவாக அமைக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதா.